மதுரையில் இன்று கடலென வந்த இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து உண்மையாவே மெய் சிலிர்த்து விட்டது. லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க ஒரு மாநாடாக இது அமையும் அப்படின்னு நினைக்கல. ஏறக்குறைய 6 லட்சம் பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க போல தெரியுது. இங்க மாநாட்டு அரங்கத்துக்குள்ள இருக்கிறத விட இந்த கிரவுண்ட்ஸ்ல இருக்கிறத விட வெளியே காத்துட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இங்க முழுக்க முழுக்க எல்லாருமே வாலண்டியர்ஸ், யாருமே ஒரு ஸ்டாஃபோ பேமெண்டோ கிடையாது. வழி நெடுக தண்ணி பாட்டில்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது அந்த மாதிரி முருகன் இதெல்லாம் படங்கள் விநியோகிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மீக செயலை செஞ்சுக்கிட்டே வந்ததை நம்ம போது. இதெல்லாம் பொதுமக்கள், யாருமே கட்சி சேர்ந்தவர்கள்லாம் இல்ல. பவன் கல்யாண் அவர்கள் இன்னைக்கு மேடையில தமிழ்ல பொழந்து கட்டிட்டாரு. அவருக்கு அவருடைய முருக பக்தியை நினைச்சு நிஜமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பவன் கல்யாண் அவர்களுடைய முருபக்தியை நினைக்கும் பொழுது தமிழச்சியா தமிழ் கடவுள் முருகன் மேல இந்த அளவு பாசம் வச்சிருக்காங்க அண்டை மாநிலத்திலிருந்து வந்த ஒருத்தர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த நிகழ்ச்சிய இது ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. நான் கும்பமேளாவுக்கு போயிருக்கேன், நிறைய ஆன்மீக நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரே நாள்ல இத்தனை பேரை இங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோவர்சி கூட வராம அவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்கிறதுக்கு இந்து முன்னணிக்கு ஒரு பெரிய சல்யூட்.